டுடேஸ் ரேமா. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சேர்க்கட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் தனிப்பட்ட ரீதியாக நம்முடைய வாழ்வுக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவனுடைய சித்தத்தின்படிதான் நாம் செல்கிறோமா அல்லது சுயநீதியில் செல்கிறோமா என்ற சந்தேகம், குழப்பம் சில நேரங்களில் நமக்கு வரும். அப்பொழுது ஆவியானவர் நமக்கு வேத வசனங்கள் மூலமாக, பிரசங்கங்கள் மூலமாக, தீர்க்க தரிசனங்கள் மூலமாக உறுதிப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வை குறித்து தீர்க்க தரிசனமாக வேதாகமத்தில் முன்பே எழுதப்பட்டிருந்தன. மத்தேயு 26:24 மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார் என்று வாசிக்கிறோம். 2 பேதுரு 1:21 தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். எனவே தேவ ஆலோசனைக்கு, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழிநடத்துதலில் நடந்து அழிவுக்கு தப்பி ஆசீர்வாதமாக வாழ்வோம். May God bless you.